ஆசிரியர் பிச்சை நாவல் அவர்களை நம்முடைய பங்கின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவருடைய பணி தற்பொழுது புனித அந்தோனியார் பள்ளியிலே ஆசிரியராக பணியேற்பதாக இருக்கிறது. முழுமையான ஈடுபாட்டோடு பங்கேற்று பணியாற்றி வருகிறார். அவருடைய உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும் அவருடைய திருப்பதி வாழ்விற்காகவும் சிறப்பாக திருப்பணியிலே இந்த சிறப்பு கருத்தான இறைவனின் அன்பிற்கு பாத்திரமான அந்தோனியார் என்கிற தலைப்பிலே அவருடைய மறைவுரை வழியாக இறைவன் நம்மை தொடரும் சேர்ந்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பங்கேற்க நம்மிடத்தில் தடையாக இருக்கும் பாவங்கள் பலவீனங்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டோட மனமருந்தை மன்னிப்பு கேட்போம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் ஏற்றுக்கொண்டேன். எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, புனிதமான பற்றன்பு உள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைபிடிப்பதால் உம் நம்பிக்கையான இதயங்களை செம்மைப்படுத்தியவர்களும் அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன் பாஸ்கா வரை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்ற செய்கிறார்கள். உமோடு தூய ஆவியாரை ஒன்றிட்டு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கோவிலில் இருந்து தண்ணீர் வருவதை கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை மற்றும் 17. அந்நாட்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் நுழைவாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்தில் இருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாக அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியால் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே
என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை பாய்ந்து அராபாவில் சேருகிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மரங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாய் இருக்கின்றார். 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 கடவுள் நமக்கு அடைக்கலம் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்களில் அழுந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாய் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாய் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரை உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணையதற்கு உண்டு. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாய் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாய் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளின் நமக்கு அரணாய் இருக்கின்றார். வாரீர் ஆண்டவரின் செயல்களை காணி, அவர் உலகில் ஆற்றியுள்ள திகை கூட்டும் நிகழ்ச்சிகளை பாரி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாய் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார்,
கடவுளின் வாயின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறார். ஆண்டவரோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவனை உள்ள வார்த்தைகள் 1 தொடங்கி 3 முடிய வசனங்கள் 5 தொடங்கி 14 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. இவரே மொழியில் பெத்சதா என்பது அந்த பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பார். 38 ஆண்டுகளாய் உடல் நலம் ஆற்றியிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகி இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியார், என்னை நலமாய்க்கவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாக இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலம் அடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீ நலம் அடைந்துள்ளேன். இதை விட கேடானது எதுவும் உனக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதே என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரை அருள்வார்கள். செயல்படுவதாக
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வந்த எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானி. ஆகவே மற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் ஆண்டவரிடம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்கள் இரவு விருந்தையோடு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நினைவு கூர்ந்து வாழ்வதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் தெரிந்து கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிறது அதை எண்ணிக்கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவுற செய்தரலாம். மேலும் இத்தழும் எதிர்ப்புடன் தீர்வு கொள்ளும் எங்கள் உணர்வுகளையும் இறந்த அனைவரையும் இறக்கத்தோடு நிலைப்போடு ஒரு திருப்பக விடையும் ஏற்றரடம் அனைவர் மீதும் இரக்கமாயும் இந்த சிறப்பு 13 வார முதல் நவநாளிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இவ்விரக்கம் கொண்டு அவருடைய
ஆசிரியம் வழிகிற இடம். கடவுளின் கலிப்பாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முதல்வராய் இருந்த புனிதர் அனைவருடனும், எங்கள் பாதுகாவலர் பொன்சை புனித அந்தோனியாருடனும் நாங்கள் மேலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரங்களோட மன்றாடுகிறோம். இவரோடு எல்லா எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை நாம் பயிற்சி பெற நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அமைதியை தன்னுடைய திருவுளம் கொள்கிறார்கள். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனை செம்மறி நம் ஆண்டவர் இயேசு செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம்.
எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுதும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களுக்கு நிறைவாய் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலியை ஏற்று வேண்டுதே நம் பக்கத்தனியின் கருத்துக்காகவும் ஆண் சுகத்திற்காகவும் நமக்காக முதல் நாள் நாம் நடத்திருப்பதை நிறைவேற்ற வந்திருக்கும் அருத்தந்தை விஜயராஜ் அவருடைய கருத்துக்காகவும் ஆண் சுகத்திற்காகவும் ஜாய் செல்வியின் நன்மையின் சுகத்திற்காக அனீஸ்வரியா குழந்தை வர வேண்டி மைக்கேல் அம்மாள் ஊர்சாமி ஜெயித்தா சாண்டியா சுகத்திற்காக அருசாமி அண்ணாமாள் தர்மதந்தமியானால் அற்புதராஜ் குடும்பத்திற்காக மதுரை மேரி ஜெயமானி மேரி யூத் மேரி ரோஸ் மேரி குடும்பத்திற்காக செல்வராஜ் பாக்கிய மேரி அம்பரோஸ் குடும்பத்திற்காக ராயப்பன் ஜான்சன் ஜெசிந்தா குடும்பத்திற்காக ஸ்டாலின் முத்துக்குமார் மரிய ரோசியின் குடும்பத்திற்கு நிறைவேற லோதி மேரி கருத்துக்கள் நிறைவேற ஆரோக்கியசாமி அந்தோனிசாமி குடும்பத்திற்காக ஜெரால் விண்ணரசு ஜூலியன் நிர்மலா கெலி கேரி குடும்பத்திற்காக டெயின் ஆண்டனி ரோசின் கைதா கட்டுடன் நிறைவேற சம்பத் ஜி ரூபன் ரோசன் குடும்பத்திற்காக லூயிஸ் மேரி ரோசனுக்காக சைத்ராஜ் அகிரா தனன் டேனியல் குடும்பத்திற்காக அன்னகன் ரத்ன மேரி பிரபு பிரசூரியா குடும்பத்திற்கு நிறைவேற பாக்கிய மேரி சந்தியா மேரி குடும்பத்திற்கு நிறைவேற ஜான் புஷ்பராஜ் இல்டா மேரி குடும்பத்திற்காக இறுதி மேரி தாமஸ் அனினா நன்றியாக மைக்கேல் சாரா டென்டர் குடும்பத்திற்காக தேசி டீச்சர் சாம்பே கிறிஸ்டோபர் குடும்பத்திற்காக பிரபு காலேஜ் குடும்பத்திற்கு நிறைவேற ரிபு ஜெனி குடும்பத்திற்கு நிறைவேற ஆண்ட்ரோஸ் விஜி கிருஷ்ணம் குடும்பத்திற்காக ஜோசப் ஆயக்க மேரி குணா சாதனா குடும்பத்திற்காக ஜெர்மானி ராஜ் எலிசபெத் ராணி குடும்பத்திற்காக பிரேம்குமார் வின்சி குடும்பத்திற்காக இவர்கள் அனைவருக்கும் நிறைவேற நம் அந்தோனியர் வழியாக நம் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணிடத்திற்கும் எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது போற்ற பெயர ஆட்சி வருக உம்முடைய திருநாமம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. உம்முடைய நன்மையே உண்டாயே ஆவியார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. ஆமென்.
பரிசுத்த திருத்துவத்துக்கு இப்போதும் எப்பொழுதும் தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த தேவதாயி, நீங்கள் துன்ப வேளையில் நாங்கள் உங்கள் அடையின் கரத்தை தேடி உம்மிடம் வருகிறோம். மகிழை நிறைந்தவளும் ஆசிரியர்களுமான கண்ணீர் எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் எங்களை காத்தருளும். வேண்டுதல் செய்வோம். இப்புண்ணிய தலத்தில் மாட்சியை கொண்டு எழுந்திருக்கிற புனித அந்தோனியாரே, இயேசு பாலகனை கையிலிருந்தும் பேர் பெற்ற பரிசுத்த தலம் தேவியே, இன்னதொருவரின் சர்ச்சையே, பாவிகளின் தஞ்சமே, உமது ஆதரவை நாளை மூடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவதாக. எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம். இறை மக்களின் மன்றாட்டு செபிப்போமாக. எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள வேண்டும் என்று மக்கள் அனைவரும் சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரரை போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்கள் ஒரு திருக்குளத்தின்படி உடல் நலத்தை நீடிக்கவும் மன அமைதியற்றோடு நிம்மதி அடையவும் வேண்டும் என்று தீய சிந்தனைகளிலிருந்தும் பேயின் சோதனைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் எங்களை எதிர்கொண்டு வரும் தீமைகள் விலகும் என்றும் உமது ஆதரவு இருக்க வேண்டும் என்று யாவராலும் கைவிடப்பட்டு நம்பிக்கை இழந்து இருக்கும் நெருக்கடியான வேலை எங்கள் உதவி இருக்க வேண்டும் என்று நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எல்லா மத இறக்கமுறை தேவா, முது அளவில்லாம் அன்புக்குரியவரும் முது அளவின் துணையான கோடி அற்புதம் எனப்பட்ட ஒரு அன்புமையாரை அங்கி வந்துள்ள மக்களான எங்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பியவர்கள் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.
தேவாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, எங்களை ஆட்கொள்ளும். பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, எங்களை ஆட்கொள்ளும். எங்களை ஆட்கொள்ளும். இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளும். ஒவ்வொருவரையும் தெய்வீக பிரசன்னம் இடம் முழுவதும் நிலநடுத்தம். தெய்வீக பிரசன்னம் இடம் முழுவதும் நிலநடுத்தம். அப்படியே நம்மையே என்னிடத்தில் பரிசுத்தாவியோட பிரசன்னத்துக்கு, அந்த அனுபவத்திற்கு, அந்த உணர்தலுக்கு நம்மையே நாம் விட்டுக் கொடுப்போமா? பரிசுத்த தெய்வமே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையான இந்த லோக மாலை வேளையில் நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல கூட்டி வந்து நிறுத்திருக்கிறே உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக அப்பாவுடைய பிரசன்னத்தை எங்களை ஆட்கொள்ளும், எங்களை இழப்போம், எங்களை ஆளுகை செய்யும். ஆராதனை எல்லாரும் கண்ண மூடி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்மையே தாழ்த்துவோம். அன்பு தகப்பனே, மாலை வேளையில் பிள்ளைகள் அதோ அப்பா உடைய பிள்ளைகள் இதோ உடைய வார்த்தைகளை கேட்க போகிறார்கள். இயேசுவே, தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இந்த இடம் முழுவதும் சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, கேட்கக்கூடிய அப்பா, நீ பேசக்கூடிய தெய்வம் அப்பா, கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய செவிகளும் இயேசுவின் நாமத்திலே இப்போது திறக்கப்படட்டும். நீங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து கொண்டாடுகிறோம் பிதாவே, ஆமென். அனைவரும் அமர்வோம். இப்ரேயர் தலைமுறையாக 2:2 நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைந்திருந்த மகிழ்ச்சியை பொருட்டு இழிமையை பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையில் வடபக்கத்தில் வீற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த மாநிலங்களிலே எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, அதனுடைய அதை குறித்து இப்படி ஆளுநர் ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது, ஏழை அற்புத பாத்திரமானவர் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழை அற்புத பாத்திரமானவர் என்று ஒரு தலைப்பை எனக்கு தந்தார்கள். இந்த தலைப்பை குறித்து நான் சிந்திக்கின்ற போது, இறை அன்புக்கு
எப்படி முடியும்? அந்தோனியாருக்கு முடிந்தது, எனக்கும் உங்களுக்கும் இது எப்படி முடியும்? கடவுளின் அன்புக்கு பாத்திரமாவது. அதற்கு ஒரு வழியை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த வசனத்தின் வழியாக உங்களுக்கு சொல்லும்படியாக காட்டினார். இப்போது அந்த காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட சொல்லி நாம் அதற்காக இப்போது ஜெயிக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, வாசிக்கப்பட்ட பகுதி இப்ரேயர் 2வது அதிகாரத்தில் வாசித்தோம். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துவதும் அதை நிறைவு செய்வதுமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் என்று. இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் என்று. நம் வாழ்க்கையில, அந்தோனியாவுடைய வாழ்க்கையில அவர் கடவுளுடைய அன்புக்கு ஒரு பாத்திரமாக மாறுவதற்கு எது காரணமாக இருந்தது என்றால், இயேசுவின் மீது அவருடைய கண்கள் இருந்தது. இயேசுடைய வார்த்தைகள் மீது அவருடைய கண்கள் இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமா நம்முடைய வாழ்க்கை மாறணும். நாமும் நீங்களும் ஒரு பாத்திரமா நாம் இருந்தோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்பதை ஒரு சில காரியங்களை வசனங்கள் என்று சொல்லுவேன். வேக வேகமா சொல்லுவேன். நேரம் குறைவாக இருப்பதால் கொஞ்சம் நான் வேகமாகவே சொல்ல ஆசைப்படுறேன். இந்த தொடக்கத்தில் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக அதை தொடங்குறேன். இறைவனை நண்பர்கள் பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெரிய மாணவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்னா, இயேசுவின் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் மீது கண்களை பதிய, இயேசுடைய வார்த்தைகள் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும். நீங்களும் நான் அப்படி வாழ்ந்ததா என்ன மாதிரி எப்படியெல்லாம் நடக்கும், நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை இயேசு மீது நம்ம கண்கள் பதியாமல் இருந்ததுன்னா, இயேசுடைய வார்த்தைகள் மீது நம்ம கண்கள் பதியாமல் இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அன்பானவர்களே, ஆனால் இயேசுவின் மீது நம் கண்களை நாம் பதிய வைக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பாருங்க, அவர் மேல நம்ம கண்ணை பதிய வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறும் என்று சொன்னால் சாதாரணமாக இருக்காது. நாம் நினைப்பது போல இருக்காது. அவர் நினைப்பது போல இருக்கும். நாம் விரும்புவது போல இருக்கிறதோட அவர் விரும்புவது போல இருக்கும். நம் பாத்திரம் எப்படி இருக்கும்னா, நம் பாத்திரம் நிரம்பும். அல்லேலூயா. இப்ப சில வசனங்களை தியானிக்க போது, அவர் தியானிக்கும் போது என் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது, என் வாழ்க்கை இன்றைக்கு நிரம்பாக இருக்கு என்று சொன்னால் இயேசு மீது கண்கள் இல்லாமல் இருக்கு. இயேசு மீது கண்கள் இல்லை என்று சொன்னால், பதிக்கவில்லை என்று சொன்னால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? முதல்ல இயேசுவின் மீது நாம் கண்களை பதிய வைத்தோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்பதை சில வசனங்கள் வேத குறிப்பு எடுத்து நாம் தியானிக்கலாம். லூக்கா நற்செய்தியில 5வது அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வை நாம் வாசிப்போம். அதிலே ஆண்டவர் இயேசு பேதுருவை சந்திக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், 5வது அதிகாரத்தில் வசனம் 1-2 என்ன வாசிக்கிறோம் என்றால், பேதுரு படகிலே அவர் அதற்கு முன்பு நடந்தது கடலிலே சென்று ஒன்றும் கிடைக்காமல் கரையில அவர் படகை எல்லாம் அலசி கொண்டிருக்கான். அந்த இடத்துல இருந்து நல்ல 3வது வசனத்துல நம்ம கவனிக்கும் போது அங்க என்ன நடக்குது என்றால், அந்த வசனங்களை நான் வாசிக்கிற வேகமா படிப்படியா என்ன நடக்குது, இயேசு மீது பேருடைய கண்கள் இருக்குது. அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 3வது வசனம், அப்படகு ஒரு சீமோனுடையது, அதில் இயேசு ஏறினார். இயேசு உடன் நுழைகிறார். அவர் நுழையும் போது பேதுரு என்ன செய்கிறார், அவர் கரையிலிருந்து பேதுரு சொன்னார், அதை சற்றே கண்ணுகளை அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். இப்ப அந்த படத்தை யார் இருக்காங்க, இயேசு இருக்காங்க. பேதுருடைய படத்தில் பேதுரு இருக்கிறார். அவன் மக்கள் கூட்டத்துக்கு கற்பிக்கும் போது பேதுருடைய காலம் இயேசு மேலேயே இருக்கு. இயேசு என்ன சொல்கிறார் என்பதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்படி கேட்க இயேசுவை பேதுரு பார்க்க தொடர்ந்து இயேசு மேல பேதுருடைய பார்வை இருக்கிறது. வசனம் 4 வாசிக்கிறோம். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்துக்கு தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும் ஒரு வலையில் போடுங்கள் என்று சொல்கிறார். அந்த வார்த்தையிலேயே பேதுரு நிற்கிறார். இயேசு மேலேயே கண்களை பதிய வைக்கின்றார். அதே மாதிரி என்ன செய்யறார், வசனம் 5 வாசிக்கிறோம். அவர் சொல்றார், ஆண்டவரே இரவு முழுவதும், ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தோம், ஆயினும்
ஒரு சொற்படியே வலைகளை போடுகிறேன். அந்த வார்த்தையை விட்டு விலகினானா? இயேசு சொன்ன வார்த்தையை விட்டு விலகினானா? இல்லை. அந்த வார்த்தை இயேசு மேலேயே கண்கள் இருந்தது. அப்ப என்ன செய்யறாரு? வசனம் 6 வாசிக்கிறோம். அப்படியே அவர்கள் செய்து, அப்படியே அவர்கள் செய்து, வேற மாதிரி எதுவும் செய்யல, அப்படியே அவர்கள் செய்து பெரும்பாலான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடர்ந்தது. இந்த வசனம் 7 வாசிக்கிறது. என்ன நடந்தது பாருங்க. மற்ற படங்களிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு செய்தியை காட்டி புனைக்கு விதமாக அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதுக்கு முன்னாடி முதல் 2 வருஷத்துல வாசித்தீங்கன்னா, முதல் 5வது வருஷத்துல வாசித்தோம். சீமோன் பேதுரு மறுபடியாக இயேசுவை பார்த்து சொல்றார், ஆண்டவரே, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை அப்படிங்கிறார். ஒண்ணுமே கிடைக்கலங்கிறார். ஆனா இப்ப என்ன வசனம் 7 வசனம் 6 7 பாருங்க. மற்ற படங்களிலிருந்து தங்கள் கூட்டாளிகளை வசனம் 6 வாசிக்கிறார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்கியது. வசனம் 7 சொல்லப்படுகிறது. மற்ற படங்களிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு செய்தியை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்கள் வந்து 2 படங்களையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தது. இப்ப எப்படி இருக்கு? முன்னாடி எப்படி இருந்தது? படகு ஒன்றுமே இல்லை. இப்ப எப்படி இருக்கு? எப்படிங்க? அப்போ படகு வந்து மீன் இல்லாம படகு முன்னாடி, இப்போ மீன் உள்ள படகு. அப்போ படகு மீன் நிரம்பாத படகு, வெறும் காமை படகு, வெறுமையான படகு, ஒண்ணுமே இல்லாத படகு, பிரயோஜனம் இல்லாத படகு. அப்போ அது அப்போ. ஆனா இப்போ கண்களை இயேசுவின் பதிய வைத்து அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே செய்தார்கள் சொல்லப்படுது. அது செஞ்சனால என்ன நடந்தது? ஒழுங்கு நிலையில இருந்து படகு நிரம்பியது, பாத்திரம் நிரம்பியதுன்னு சொல்ல, படகு நிரம்பியது. பாருங்க, இன்னொரு உதாரணம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்துல அந்த இடத்துல பாருங்க, கானான் திருமணத்துல அந்த இடத்துல அது ரொம்ப நம்ம அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த திருமணத்துல அங்க என்ன நடக்குது பாருங்க. 2வது அதிகாரம் வசனம் 5 அதை நான் வாசிக்கிறேன். இயேசுவின் தாய் பணியாளர்கள் வருவதற்கு முன்னாடி அங்க என்ன நடக்குது என்றால் 3வது வசனத்துல வாசிக்கலாம். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போவது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். பாருங்க, இங்க என்ன ஒரு சூழல்? கானான்ல ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்திலே இயேசுவும் மரியாவும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப அந்த ஒரு திருமண நிகழ்வு என்ன ஒரு குறைவாக இருக்கிறது என்ன இல்லை என்று சொன்னால், ரசம் என்ன தீர்ந்து போச்சு, தாரையாயிடுச்சு. அப்போ இதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள், ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி. அப்போ அந்த இடத்துல அனைவரே அவருடைய வார்த்தையின்படி அங்க என்ன நடக்குது என்றால், பாருங்க வசனம் 5 வாசிக்கிறோம். இயேசுவின் தாய் இயேசுவிட்ட பேசுறதுக்கு அப்புறம் இயேசுவின் தாய் பணியாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? இயேசுவின் தாய் பணியாளர்கள் அவர்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். இதை சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? சொல்றதை செய்யுங்க அப்படின்ட்டாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த பணியாளருடைய பார்வை யாருமே இருக்குதுன்னா, இயேசு என்ன சொல்லுவாரு, நம்ம என்ன செய்ய போறோம்? இயேசு சொல்வதை அப்படியே செய்யணும். இதுதான் செய்யணும், இதுதான் வேற வழி, வேற வழி இல்லை. ஏன்னா என்ன சூழ்நிலை? ரசம் இல்லை, ரசம் வேணும். ரசம் வேணும்னா இயேசு சொல்றதை தான் கேட்கணும், இயேசுவை தான் பார்க்கணும். இப்ப என்ன நடக்குது? வசனம் 7 இந்த பணியாளர்களுடைய நிலையை பாருங்க. இயேசு அவர்களிடம், இயேசுவே பார்த்துட்டு இருப்பாங்க. அவ இயேசு சொன்ன என்ன சொல்கிறார்? இயேசு அவர்களிடம், தொட்டிகளில் காலியாக இருந்த அந்த தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விழுந்து வரை நிரப்பினார்கள். தொடர்ந்து அந்த வசனத்துடைய தொடர்ச்சி 8வது வசனம். பின்பு அவரை இப்ப நிரப்பிட்டாங்க, சொன்னதை செஞ்சுட்டாங்க. நிரப்பினதுக்கு அப்புறம் வசனம் 8 இப்போது கொண்டு பந்தி மேற்பார்வையாளர் கொண்டு போங்க என்று அவர்களிடம் கூறினார். தொடர்ந்து என்ன செய்யறாங்க? அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். நிரப்பினாங்க, போய் பந்தி மேற்பாளர்கள் கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நல்லா கவனிங்க, அனைவரையா சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இயேசுவே பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன சொல்ல போறாரு? கடையில போய் வாங்கிட்டு வரதா என்ன பண்றதுன்னு தெரியாது. இப்போ ஒண்ணு என்ன சொன்னாரு? காலியாக இருந்த அந்த கச்சாலியில தண்ணீரை
கொடுக்கிறார் நடக்கிறார். தொடர்ந்து கொண்டு போய் பள்ளி ஏற்பாடு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்கிறார். செய்தார்கள். அப்படியே செய்தார்கள். என்ன நடக்குது? பள்ளி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாக மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. அப்ப பாருங்க, தொடர்ச்சியா வசனம் 10 வாசிக்கிறேன். மணமகனை பார்த்து சொல்கிறார் பள்ளி மேற்பார்வையாளர், நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாற யாவன் விருப்பம் போல விடுத்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறு. நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தேன்? அப்போ நல்லா கவனிங்க. அந்த அந்த பணியாளர்கள் என்ன செய்தாங்க? இயேசு சொன்னது அப்படியே செய்தாங்க. தண்ணியை ஊத்த சொன்னாங்க, ஊத்துறாங்க. கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தாங்க. என்ன நடந்தது? கொடுக்கிற வரைக்கும் நடந்ததா இல்லையோ, கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது? சொன்னது செய்தாங்க. இயேசு மேல பாவை விடவில்லை. இது என்னாச்சு? நல்ல ரசத்தை எழுதி வைத்தது. எல்லாம் முன்னாடி நல்லது கொடுப்பாங்க, பின்னாடி மோசமாக கொடுப்பாங்க. நீ தரம் குறைந்த ரசத்தை இதுவரை, தரம் நிறைந்த ரசத்தை இதுவரை பரிமாறாமல் வைத்துவிட்டு முன்னாடி வருது தரம் குறைந்ததெல்லாம் நீ பரிமாறன. அப்ப நீ என்னப்பா தரமான ரசம் அல்லவா? எப்படிங்க நிலைமையது? தரமானது நிலைமையதுவா? தாராளமானது நிலைமையதுவா? நிறைவானது நிலைமையதுவா? எப்படி நிலைமையது? எப்படின்னா இயேசுடைய வார்த்தைக்கு இயேசுக்கு வல்லமை. இயேசுவை பார்க்கும்போது இயேசுடைய வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிக்கும்போது, அதை கேட்கும்போது, அதன்படி செவிப்படுத்தி வாழும்போது, அன்பானவர்களே, நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பாத்திரம், அந்த அவருடைய வாழ்க்கை, அவர் எப்படி பண்புக்கு பாத்திரம், அந்த பாத்திரம் ஆட்சி என்று சொன்னால் இதுதான் காரணம். அப்ப நம் பாத்திரம் நிரம்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாத்திரம் நன்மைகளால், நலன்களால், ஆசையால், அவர் தர நிறைவாக, அன்பால், சமாதானத்தை, குடும்பத்தில் எல்லா காரியத்தாலும் இன்றைக்கு நாம் வெற்றி பெற்ற செயலுள்ள ஒரு மனிதர்களால் இன்றைக்கு விசுவாசத்தை எதிர்த்து பரிசுத்த உள்ள பிள்ளைகளால் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒண்ணுதான் அவர் மீது கண்களை பதிய வேண்டும். இயேசு கண்களை பதிய வைக்க வேண்டும். நீதிமொழிகள் 8:21 என் மீது அன்பு கூறுவதற்கு செல்வம் வழங்குகின்றேன், அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்புகின்றேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் மேல கண்ணை வச்சுட்டோம்னா அவர் நம்ம மேல கண்ணை வைக்காம விட மாட்டாருங்க. இப்படி சொல்றேங்க. அப்போ கண்ணை நம்ம வைக்காம அவரு கண்ணை வைக்கணும்ன்றது அவர் இருப்பாருங்களா? வைப்பாரா? எப்படி இருப்பாரு? நம்ம கண்ணை எங்கேயோ பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருக்கு. அப்போ அவங்க பார்ப்பாங்க இல்லைங்க, அது பின்னாடி சொல்றேன், எப்படி சொல்ல பார்க்கறேன். நீங்க ஒரு முயற்சி செய்யணும். கண்ணை நம்ம வைக்கணும் போதில்ல, கண்ணு நம்ம அவர் வார்த்தைகளா இருக்கணும், நம்ம வாழ்க்கை அவர் வழிகளில் இருக்கணும். அவருடைய சித்தத்தின்படி நம்ம செவிகள் திறந்து ஒவ்வொரு நாளும் அவர் ஒப்பு கொடுத்தாலும் நம்ம வாழ வேண்டும். அப்போ கண்ணு வச்சுட்டோம்னா, இப்ப கண்ணு வச்சிருந்தாங்க வேறு உடல்ல கண்ணை அவர் பார்த்துருந்தது இல்லையா, காது கேட்டிருந்தது இல்லையா, விட்டாராங்க பாருங்க, வெறுமையா விட்டாராங்க பாருங்க. இல்லையே, இவங்க பணியாளர்ல நிரப்பினாங்க. அந்த கச்சாடிகள் தண்ணி நிரப்ப சொல்றாங்க, கொண்டு போக சொல்றாங்க, கொண்டு போனாங்க. கண்ணு பார்த்துருந்தது இல்லையா, காது கேட்டிருந்தது இல்லையா, அப்ப விட்டாராங்க, விடமாட்டாங்க. இன்னைக்கு நம்ம கண்ணு எங்க இருக்குங்க? முதல்ல வசனம் சொல்லுங்க. எதிர்பார்ப்பு 91 அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது, அவரை நோக்கி மன்றாடும் போது, அவர் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அந்த வார்த்தையை கவனிக்கணும். அவர்களுக்கு பதிலளிப்பேன். பார்த்தீங்களா? கவனம் என்ற வார்த்தை. அப்ப அவரை நோக்கி இருந்தாதான் மன்றாட்டு மன்றாட்டு, இல்லைன்னா எங்கேயோ பார்த்துட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஒன்றும் நடக்காது, பதில் கிடையாதுங்க. நம்ம சாதாரண பேச சொல்லும்போது பதில் ஒன்று சொல்றேன். அப்போ பதிலளிப்பு யாருக்கு? அவரை நோக்கி மன்றாடும் போது அவரை புரியவர்களா? தொடர்ந்து அவர்கள் துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை காப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். எவ்வளவு வேலை நடக்குது பாருங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும்? கண்கள் ஒரு நாளும் நம் கண்கள் அவரை நோக்கி இருக்கும்போது ஒரு நாளும் நம்மை வெட்கப்படவே விட மாட்டார். வெட்கவே கிடையாது. மாட்டேன் யாரும் வெட்கம் இல்லைன்னா அவரை பார்க்கணும், இல்லைன்னா அவர் பாருங்க முன்னாடி சொல்றாரு, நான் நம்மளுக்கு சொல்றேன். அப்போ திருப்பாடல் சரி போதும். இப்ப பாருங்க, நம் கண்களை அவரை விட்டு விலகும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால் நம் வாழ்க்கை இழக்காது, விபரீதமாக போய்விடும்.
அங்க ஒரு சூழல் நான் பார்க்கிறோம். அங்க பேதுரு இயேசு கடல் மீது நடந்து வருவதை பார்த்துவிட்டு பேதுரு இயேசுவை பார்த்து ஆண்டவரே நீதானெல்லாம் நானும் வருகிறேன் என்று சொல்லி அவர் போவார். கடல் மேல நடந்து போவார். கடல் மேல நடந்து போவார். அந்த வசனத்துல என்ன ஆகும்? அது 17 வசனம் 28 14:28 அவ பாருங்க, இயேசுவை பார்த்து சொல்லிட்டு இயேசு சொல்கிறார் அந்த இடத்துல பேதுரு அவருக்கு மறுபடிய ஆண்டவரே நீதான் என்றால் நானும் கடல் மீது நடந்து விடவா ஆணையிடும் என்றார். அப்ப பேதுருக்கு என்ன பதில் வருது? வா என்றார் இயேசு. அப்ப வான்னு சொல்லிட்டாரு. இந்த பேதுரு என்ன செய்கிறார்? பேதுரும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். இப்ப பாருங்க, இயேசு தான் இருக்குது. தொடர்ந்து வசனம் 30. அப்பொழுது பெரும் காற்று வீசியதை கண்டு என்ன பார்த்தாரு? காற்றை பார்த்தாரு. பெரும் காற்று காற்றை பார்க்கும்போது கையை பார்த்திருப்பாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு. அப்ப என்ன நடந்தது? பெரும் காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது என்னாச்சு? இப்ப பாருங்க, நம்புறீங்க அவர் மூழ்கும் போது ஆண்டவரே காப்பாற்ற வசனம் முடியும். கவனிங்க, முதல்ல இயேசுவை பார்த்தாரு. எது மூழ்கியது? படகு மூழ்கியது. இப்ப யாரை பார்த்தாரு? இப்ப எதை பார்த்தாரு? கடலை பார்த்தாரு, காத்தா பார்த்தாரு. எது மூழ்கியது? யாரு மூழ்கினார்? பேதுரு மூழ்கினார். இதுதான் வாழ்க்கை. இயேசுவை பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை பார்த்தது நிறமையே இருக்கும், சந்தோஷமாவே இருக்கும், சமாதானமாவே இருக்கும், கவலையே இருக்காது. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் கைவிடவே மாட்டாரு. என்ன நெருக்கடி வந்தாலும் ஆண்டவர் விடவே மாட்டாரு. இது நிச்சயம் நடக்கும். ஆனா பேதுரு சொல்றாங்க, ஆண்டவர் இரவு பாடுபட்டவளை ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்றாரு. அப்போ வந்து கைவிடப்பட்ட பேதுரு இருந்தாரு. ஆண்டவர் கைவிட்டாத பேதுருவ விடலையே. ஏன் இல்ல? கண்ணு அங்க இருந்தது அவருல. இங்க என்ன நடந்தது? கடலை பார்க்கிறாரு, காத்த பார்க்கிறாரு. அப்போ பாருங்க, அப்ப என்ன நடந்தது? அங்க படகு நிரம்பியது, இங்க பேதுருவே மூழ்கினார். அங்க படகு நிரம்பியது, இங்க பேதுருவே மூழ்கினார். தண்ணி நிரம்புது அப்படியே மேல. அதுவும் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போற சிச்சுவேஷன். அப்போ கவனிங்க அந்த சகோதரர்களே, இன்னைக்கு பேதுருவும் போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் இயேசு மேல நம்ம கண்கள் என்ன என்று சொன்னால், அந்த நம்ம பார்த்து சொல்வது என்ன என்று சொன்னால், என் வாழ்க்கை நிரம்புதுப்பா, என்ன பாருப்பா, என் வாழ்க்கை நிரம்பி எப்படி நிரம்பிச்சு தெரியுமா? நான் வந்து என்ன பார்த்துட்டு நான் யாரை பார்த்து தெரியுமா? இயேசுவை பார்த்தேன், இயேசுடைய வார்த்தையை பார்த்தேன். நீ யாரை பார்த்துட்டு இருக்கிற? நீ எதை பார்த்துட்டு இருக்கிற? இயேசுவை பார்க்கிறியா? இயேசுடைய வார்த்தையை பார்க்கிறியா? இயேசு சொல்றதை கேட்கிறியா? அப்படி வாழ்க்கை இருந்தா அப்ப அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன நடக்கும்னா, பாருங்க, ஊதாரிகளுடைய வாழ்க்கை உதாரணமா சொல்லி நம்ம வாழ்க்கைக்கு வரோம். தூக்கால செய்தி 17 அப்ப பார்க்கலாம் அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அப்ப சுருக்கமா வந்து வேகமா சொல்ற கேளுங்க. எளிய மகன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு தொலை மாட்டுக்கு சென்றான். அப்ப அப்பா மேல கண்ணு போயிருச்சு. பேசா அப்படி இங்க பாருங்க, வசனத்துல ஒரு டைம் கம்மியா இருக்கு. அப்ப அப்பா மேல கண்ணு போச்சு. அப்பாவை விட்டு தப்பானது மேல கண்ணு போச்சு. அப்ப தப்பானது மேல கண்ணு போனதால என்ன ஆச்சு? 13 வாசிக்கிறோம். அந்த காது மாறான சொத்தை காணாக்கினான் இருக்கு. வசனம் 14 வாசிக்கிறோம். இதையும் செலவழித்தான். அந்த நாடு முழுவதும் பஞ்சம் வந்தது. வசனம் 14 பன்றிகள் தின்றும் நெட்டுகளால் வயிற்றை நிரப்ப விரும்பினான். ஆனால் அது கூட அவனுக்கு கிடைக்கல. கடைசியில் என்ன நடக்குதுன்னா, ஐயோ பசியால் சாகிறேனே, என் தந்தையின் குடியாட்களுக்கு இவ்வளவு உணவு இருக்குது, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி வறுமை, வேதனை, பசி, பட்டினி, நெருக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கு இல்லையா? மகனே ஆண்டவர் உனக்கு தான் பேசிட்டு இருக்கிறார். யாரை பார்த்து எதற்கு வார்த்தைகளை சொல்கிறார்கள் எனக்கு தெரியாது. இன்றைக்கு அவர்களுக்கு தான் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கூட்டாளி மகனா தந்தையை விட்டு இயேசுவை விட்டு கண்களை விளக்கினாய் அல்லவா? அப்போ உன் பழகைக்கு நேரம் இல்லையா? என் வாழ்க்கை முழு நிலையில் இருக்கு இல்லையா? வெறுமை இருக்கு இல்லையா? நிம்மதி இல்லையா? சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? குடும்பத்தில் வெறுமை வேதனை இருக்கு இல்லையா? ஏன்? இயேசு மேல கண்ணு, இயேசு மேல கண்ணு, இயேசு மேல கண்ணு. பாருங்க, இவ்வளவு ஒரு வேதனையோடு கூட ஆண்டவர் அந்த ஒரு தந்தை வந்த பொழுது திரும்பி வந்தபோது அந்த மகனை ஏற்றுக்கொண்டாத நம்ம வாசிக்கிறோம். இப்ப நான் வந்து அது பின்னாடி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கண்கள் இயேசுவை விட்டு கிடைக்கலாம்.
என்ன நடக்கும் அப்படின்னா, ஏவாவுடைய வாழ்க்கையில சாபம் வந்தது. ஏவாவுடைய வாழ்க்கையில எல்லாம் வீணா போனது, எல்லாவற்றையும் இழந்து போனார். இந்த புதாயங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார், எல்லாமே நஷ்டமாய் போனது. ஏன்? இயேசுவுக்கு விளங்கினால கடந்து ஆண்டவர்களுக்கு விளங்கினார். சிம்சனுடைய வாழ்க்கை அவன் அபிஷேகத்தை இழந்து போனான். அவன் வாழ்க்கையை எல்லாமே வினோதம் இல்லாமல் போச்சு. எதிரிகள் கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஒரு சிம்சன் பாருங்க, சில வசனங்களை வாசிக்க ஆண்டவர் விட்டு விலகாதீங்க. தயவுசு விலகினா ஆண்டோடைய வசனத்தை நான் சொல்றேன், எச்சரிக்கை விதமாக சில வார்த்தைகளை சொல்கிறேன். எசேக்கியேல் 24:14 உண்மை வெறுமையான பாறையாக்குவேன் அப்படிங்கிறார். வாழ்க்கை வெறுமையாயிருங்க. தொடர்ந்து எசேக்கியேல் 33:28 அழிவுக்கும் வெறுமைக்கும் நாட்டை கையளிப்பேன் அப்படிங்கிறார். அப்ப என்ன? அழிவுக்கும் வெறுமைக்கும் நம்ம ஆண்டவர் விட்டு விடுவார். அதன் அழிவின் பெருமை முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் மனிதர்கள் பாழாய் போகும் அங்கு ஆழ நடமாட்டம் ஏதுமையாது என்று சொல்லப்படுகிறது. உயிர் இருக்காது, லைஃப் இருக்காது. நம்ம வாழ்க்கை செத்து போன வாழ்க்கை. அவன் தான் சொன்ன உதாரணம், ஐயோ அப்போ அப்பா நான் வந்து சாகிறேனே, வசியால் சாகிறேன்னு சொல்றான். அப்பா வந்து என் மகன் செத்து போயிருந்தா அப்படிங்கிறார். அவன் செத்த வாழ்க்கை தானே பேசலாம். எளிமையா 10:24 ஆண்டவரே உன் சினத்திற்கு ஏற்ப அன்று உன் நீதிக்கு ஏற்ப என்னை திருத்தியதும் சொல்லிட்டு அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இல்லையெனில் நான் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவேன். I will become nothing. உண்மைதான். ஆண்டவர் விட்டு யாரு பிரிந்தாலும் அவங்க வாழ்க்கை வெறுமை, அவங்க வாழ்க்கை இருளாகும். தொடர்ந்து 1 கொரிந்தியர் அது 13:1-2-3 வாசித்தீங்கன்னா அது அழகா இருக்கும். அன்பு எனக்கு இல்லையே நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லியிருக்கும். வானதூதர் வெளியில் பேசினாலும் அன்பு இல்லையே நான் ஒழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமில்லை சொல்லிட்டு ஒண்ணுமில்லாம போயிருக்கும் நம்ம வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு நான் இப்படி சொல்றேன், நீங்க குடும்பங்கள்ல ஏன் அன்பு இல்லாதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அன்பு இல்லையே, அப்ப ஒண்ணும் இல்லை, அப்ப ஆண்டவரோட கண்கள் இல்லை, அதனால ஒண்ணு இல்லை. நீதிமொழிகள் 16:32 பொருளா தம் தீவினையால் வீழ்ச்சி ஒருவர் எழுச்சி இருக்காருங்க. வீழ்ச்சி தானே இருக்கிறோம். ஒசேயா 14:1 இஸ்ரவேலே உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா, நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சி உண்டாய். அல்லேலூயா. யூதாசுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு நாட்கள் செத்தான். ஆண்டவருக்கு நம் கண்கள் ஒரு நாள் ஒருபோதும் விலகி விடவே நாம் கூடாது. அவருடைய வார்த்தையை விட்டு நாம் விலகி விடவே கூடாது. இன்னொரு பாயிண்ட் சொன்னாடி இருந்தேன், அதை சொன்னா எனக்கு டைம் ஆகும். அதனால அதை சுருக்கமா சொல்றேன். உலகத்து பாருங்க, இயேசு மேல நம்முடைய கண்களை ஈர்ப்பதற்கு பதிலாக, அவருடைய வார்த்தைகள் மேல கண்களை ஈர்ப்பதற்கு பதிலாக, நம்முடைய செவிகள் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு பதிலாக, அவர் மேல நம்முடைய வாழ்க்கையை பதிய வைத்து நாம் வாழ்வதற்கு பதிலாக இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம். உலக மாயை விசுவாசம் கொண்டு வந்து இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேக பேரை நாசமாகி கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறது 14:28 மத்திய நட்சத்திரம் உச்சரியில் இடையில் விழுந்த விதைகள் இருப்பாலும் இதே வார்த்தையை கேட்டு உலக கவலையும் செல்வ மாயையும் அவர்களை நெருக்குகிறது என்று சொல்லு. நல்ல கவனிங்க. இன்றைக்கு உலகம் ஒரு மாயை. அந்த மாயையை கொண்டு வந்து ஆண்டவருக்கு விரோதமாக செய்யும்படி, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களில் நாம் நடக்கும்படி கூட மாயையை காட்டி, இப்படி சொல்றேன், பிசாசு மாயையை காட்டி இயேசுவின் நம் கண்களை விட்டு விளக்க வைப்பாங்க. மாயைக்கு பவர் இல்லை, ஆனால் இயேசுவுக்கு பவர் இருக்கு. மாயை அந்த நேரத்துக்கு, இயேசு எல்லாம் நேரத்துக்கு. மாயை நிலையற்றது, இயேசு நிரந்தரமான. யூதாசு பாருங்க, அவன் வாழ்க்கை எப்படி வீணா போச்சு. 30 வெள்ளி காசை பார்த்தா, மாயை பார்த்தா, இயேசு வாழ்க்கையை நாம் அழித்துக் கொண்டார். பாத்திரம் நிரம்பினாலும் போச்சு. எந்த நேரம் முதலாவது படிக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். நம் கண்களை ஆண்டவரே, நாம் மாறியதற்கு காரணம் இயேசு மேல நம்முடைய பார்வை. நாம் ஆண்டவருடைய அன்பு பாத்திரமாக இருப்பதற்கு ஒரே வழி இயேசுவை பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தையின் போய் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அன்பு கொடுப்போம், நம் பாவ நிலைகளை கொடுப்போம். ஆண்டவரே,
என் கண்கள் உறவை பார்த்தது, உமக்கு எதிரான வழிகளை பார்த்தது, நான் வாழக்கூடாத விதத்தை பார்த்தது, நான் வாழக்கூடாத நிலைகளை பார்த்தது. என் செவிகளில் ஆண்டவருடைய சத்தம் கேட்டபோதும் நான் செவி சாய்க்கவில்லை. நீ மன்னியும் சொல்லுவோம். கண்களை மூடி செய்வோமா? என்னோடு சேர்ந்த நீங்களும் செய்யுங்க. அப்போது ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில் ஒரு விடுதலை தருவாராக. கண்களை மூடி செய்யுங்க. சொந்த வார்த்தைகளை நீங்களோடு சேர்ந்து செய்யுங்க. இஸ்ரே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே செய்யுங்க. ஒரு வார்த்தைகளை சொல்லி செய்யுங்க. உங்களுக்காக நான் செய்யுங்க. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கண்கள் நோக்கி இருக்கட்டும் கேளுங்க. ஆண்டவரே பாத்திரம் நிலப்பட்டது சொல்லி கேளுங்க. ஆண்டவரே உள்ளத்தில் சமாதானம் இருக்கட்டும் சொல்லி கேளுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கை சந்தோஷத்தால் நடந்துள்ளது சொல்லி கேளுங்க. ஆண்டவரே நீங்க உள்ளத்தில் வாழ வேண்டும் சொல்லி கேளுங்க. இயேசுவே பேதுருடைய படலை ஏறினீங்க. ஆண்டவரே என் படலை ஏறினீங்க கேளுங்க. இயேசுவே அந்த தொட்டிகள் எல்லாம் தண்ணீர் நிரப்பவே சொல்லும்போது ஆண்டவரே அதை அப்படியே கூட நடத்தி ஆண்டவரே நீ நல்ல ரசமாக மாற்றினீர்கள். தரம் பயங்கர தரம் உள்ளதாக மாற்றினீர்களா ஆண்டவரே அப்படி சொல்லி கேளுங்க. கேட்டு கண்ணமூடி செய்வீங்க. கண்ணமூடி செய்வீங்க. கண்ணமூடி செய்வீங்க. உங்க வாயை திறந்து நீங்க கேளுங்க. உங்க வாயை திறந்து நீங்க கேளுங்க. வாயை திறக்கும்போது ஆண்டவர் நம்மை அகலத்தில நிரப்பவே என்று சொல்கிறார். நம்ம வாயை திறப்போமா? நம்ம வாயை திறந்து இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசுவே அதற்கு இந்த நாட்களில் கூட அப்பா நோக்கி ஜெயிக்கிற ஒரு மகன், அந்த மகன் உடைய இறக்கம் அந்த நாட்களிலே இருக்கட்டும். ஒவ்வொரு மகன் இந்த நாட்களிலே பங்கேற்று இப்படி விடுதலையை தர வாழ்ந்தது. அந்த மகன் அந்த மகன் நெருக்கடிகள் பாவத்தில் சோதனை அவமானத்தை சிக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மகன் மேல கரத்தை நீட்டு நாட்கள் நாமத்திலே அந்த கட்டுகள் அந்த பாவங்கள் அந்த சிந்தனைகள் இயேசு நாமத்திலே விலகட்டும். இயேசு நாமத்திலே விலகட்டும். அந்த நெருக்கங்கள் அந்த தோல்விகள் அந்த பயங்கள் அந்த சோர்வுகள் இயேசு நாமத்திலே விலகட்டும். இயேசு நாமத்திலே விலகட்டும். குடும்பத்திலே காணப்படுகிற போராட்டங்கள் எல்லாம் குழப்பங்கள் எல்லாம் தோல்விகள் எல்லாம் பயங்கள் எல்லாம் இயேசு நாமத்திலே விலகட்டும். ஆமென். 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 உண்மை இயேசுவின் ரத்தம் பாதுகாக்கட்டும். இயேசுவின் வல்லமை பாதுகாக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தினராகட்டும் இந்த ரத்தத்தில் வல்லமை தங்கட்டும். இந்த இடங்களுடைய ரத்தத்தில் வல்லமை தங்கட்டும். ஒவ்வொரு மகனுடைய இதயத்தினுடைய ரத்தத்தில் வல்லமை தங்கட்டும். ஒவ்வொரு மகனுடைய சிந்தையுடைய ரத்தத்தில் வல்லமை தங்கட்டும். ஒவ்வொரு மகனுடைய பரிசுத்த அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு மகனையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஆண்டவரே பாடுவோம். Oh
நம்முடைய தாய் திருச்சபையும் அனைத்து நலனுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, புதுப்பெயர் தூய்மைப்பட்டிருக்க, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உங்கள் நாடு உணவை எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி. எங்களை சோதனைக்கு படுத்தாதே, எங்கள் திருடமாவே அருளிலிருந்து வரியே வாழ்க. ஆண்டவருடனே எங்களது ஆசி பெற்றவர் நீரே. இயேசுவும் ஆசி பெற்றவரை புனிதமரியே இறைவனின் தாய், அவைகளான எங்களுக்காக விடுதலைகள் இறந்து பிழைய வேண்டிக் கொள்ளலாம். தந்தைக்கு மகனுக்கு துணையாருக்கு ஆட்சி வந்தாகுக. வணக்கத்தின் போல விடுதலைகள் இருக்கிறார். ஆண்டவரை போற்றுகிறோம், ஆண்டவரை வாழ்த்துகிறோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தோணியாரே, திருச்சபையின் தலைவராக இருக்கிற தூதர்களே, புனித சுசையர்களே, எதிர்மன் எல்லா புனிதரை புனிதையர்களே, இடமும் நிலையமோ உண்டாக எங்களை காப்பாற்றும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆலயத்திலே அமைதி காப்போம். புனித அந்தோனியார் சிறுவத்தில் அமைதியாக ஜெபிப்பதை செய்வோம். ஆலய வளாகத்திலே சென்று தயவு செய்து பேசுங்கள். ஆலயத்திலே அமைதியாக இருப்போம்.